பல இடங்கள்ல இருந்து கேரளாக்கு எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. இது அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல. இன்னொரு பக்கம் இஸ்ரோல இருந்து 1 வருடத்துக்கு முன்னாடியே நாங்க எச்சரிக்கை அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வயநாடு வந்து வாழ்றதுக்கு தகுதியற்ற நாடு அப்படின்ட்டு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் நிறைய இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், சோஃபார் எத்தனை பேர் இறந்து போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கவர் பண்ண போது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசியிருக்கேன். நம்ம வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க, அத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸஸ் பார்த்துருப்போம். ஆமாம், வயநாடுலோட நிலச்சரிவோட ஒரு தகவல் தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தரப்போகுது. வயநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது நாளாக மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. கடந்த டியூஸ்டே நிலச்சரிவு அதுவும் 2 முறை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1000 வீடுகள் வந்து காணா போயிருக்கு. சோஃபார் 295 பேர் வந்து அந்த நிலச்சரிவில் இறந்தும் போயிருக்காங்க. இன்னும் நிறைய பிணங்கள் வந்து உள்ள இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படா அப்படின்ற அளவுக்கு 2 நாள் மண்ணுக்குள்ள புதைஞ்சியும் உயிரோடவும் சில பேர் வந்து வந்துட்டு தான் இருக்காங்க. முதலாவதா எப்படி வந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் பைப்பிங், அதாவது மணல் குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மணல் குழாய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிலத்துக்குள்ள நம்ம வந்து பைப்பை போடுறோம் தோண்டி அப்படின்னும் போது அந்த மண் நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டு போடனா கூட முன்னாடி இருந்த அந்த வலிமை இருக்காது, வலிமை இழந்துதான் இருக்கும். அப்போது அதுக்குள்ளே தண்ணி ஸ்டோராக அந்த மண்ணோட வலிமை இன்னும் கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகும் போது அந்த மண் வலிமை குறைந்து தான் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மணல் குழாயையும் ஒரு மணல் குழாய் மூலயமா, அதாவது நிலத்துல வந்து தண்ணி ஸ்டோராக வயநாட்டில் இருக்க மலையிலேருந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து நிலச்சரிவு ஏற்படுற ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது. ஸோ நிலச்சரிவுக்கு பற்றி இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது நிறைய விதமான கருத்துக்கள், கண்டனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கு வந்து அரசு தான் காரணம் அப்படின்லாம் இருக்கட்டும், இருந்தாலுமே என்னன்னா இதுக்காக நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் கேரளாலேருந்து என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா, அந்த எச்சரிக்கையை நாங்கள் வந்து பாதிப்புக்குள்ளே இருக்கும் போது தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இஸ்ரோலேருந்து கடந்த 1 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கோயம்புத்தூர் அண்ட் கேரளாவில் வந்து கனமழை இருக்கும் அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கையும், வயநாடுல நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை இஸ்ரோலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமித்ஷா கொடுத்தது தெரியல அப்படின்னாலும் இஸ்ரோலேருந்து வந்தது கவனிக்கப்பட்டுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. வயநாடுல இருந்து மீட்கப்படுற விஷயமும் அந்த பிணங்கள் எடுக்கிற விஷயமும் வந்து சோசியல் மீடியால பலரால் பார்க்கப்பட்டும் இருந்துதான் இருக்கு. ஸோ அதுல மக்கள் மட்டும் இல்லாம நிறைய அனிமல்ஸை கூட ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி கேரளால 14 நாய்கள் ஒரு பூனை கூட வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அந்த 14 நாயும் ஒரு பூனையும் வந்து அவங்க உயிரை வந்ததுக்கு அப்புறம் அந்த 14 நாள் ஒரு பூனையும் வந்து வெள்ளத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு வீடியோ காட்சி பார்க்கும்போது நம்மளுக்கே பத்திர வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ காட்சியை நீங்கள் முதல்ல பாருங்க.
காட்சி தான். ஸோ இந்த வீடியோ காட்சி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பதறிடுச்சு. ஏன்னா அந்த நாய் வந்து அப்படி கத்துது. ஸோ மண்ணுக்குள்ள மாட்டிட்டு அதை கதறலை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து அதை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இவ்வளோ இப்படியும் உயிரோட இருக்காங்க. மேபி அந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா 2 நாய்க்குட்டிகளை காமியிருப்பாங்க. ஒருவேளை அந்த நாய்க்குட்டியும் சேர்த்து வந்து அதை காப்பாற்றிட்டு இருந்துச்சு அந்த நாய், இல்லை வந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து குட்டி போட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பரித்தவிக்கும் விஷயங்கள், மனதை உழுக்கும் விஷயங்கள்லாம் வந்து கேரளா வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னும் 1000 வீடுகளுக்காக இன்னும் எத்தனை பேர் வந்து மீட்கப்படுவாங்க அப்படின்னே தெரியல. ஸோ காத்துருங்க, இதுக்கான அப்டேட் கண்டிப்பாக இந்த சேனலில் போடுவோம். ஸோ அது வரைக்கும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் கீர்த்திகா. டாடா.